ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா வெட்டிங் ஆல்பம். இதை எழுதினவங்க கிரீஷ் கர்நாட். இவர் ஒரு ரெனவுண்ட் இந்தியன் ரைட்டர், ஃபிலிம் டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆல்சோ பிளே ரைட். கிரீஷ் கர்நாட் அப்படின்னாலே ஒன்று அவர் வந்து மித் ரிலேட்டடாக எழுதுவார், இல்லை அப்படின்னா ஹிஸ்ட்ரி பேஸ்டாக எழுதுவார் இல்லையா. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேயுமே இந்தியன் கல்ச்சரில் வெட்டிங் அப்படின்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா மாடர்ன் இந்தியா எப்படி இருக்குது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஏன்ஷியன் இந்தியாவில் நிறையா ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இப்போது இருக்கிறவங்க ஃபாரின் எல்லாம் போயிட்டு வராங்க. ஸோ அவங்களோட கல்ச்சரில் நிறையா சேஞ்சஸ் ஏற்படும் போது ஈவன் த ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க என்ன ஆனாலும், எவ்வளோ இந்த வேர்ல்டு மாடர்ன் ஆனாலும் நாங்கள் எங்களோட ட்ரெடிஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு இருக்கக்கூடிய பீப்புளுமே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேர்ல்டில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படியெல்லாம் மாறி இருக்கிறாங்க அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன இன்சிடெண்ட், அந்த இன்சிடெண்ட் மூலமாக ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆக்ட் பிளே, 9 சீன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, அதுலேயும் பர்டிகுலராக தர்வத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய சரஸ்வத் பிராமின் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட்டை தான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு மாடர்ன் இந்தியன் பிளே. தென் இதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதுனது, பப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னா 2009. ஃபர்ஸ்ட் இதை கன்னட லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா. மதுவேயா ஆல்பம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைட்டிலில் தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் வெட்டிங் ஆல்பம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொட்டகானிஸ்ட் விதுலா. இந்த விதுலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு 22 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு BA ஜியாகிரஃபி படிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு வந்து இப்போ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா. விதுலாக்கு ஆல்ரெடி ஒரு பிரதர் உண்டு. அவன் பேர் ரோஹித். அந்த ரோஹித் அப்படின்றவன் வந்துட்டு டிவியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பான், ஸ்கிரிப்ட் ரைட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். தென் அவங்களுக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் உண்டு. அவங்க பேர் ஹேமா. அந்த ஹேமா அப்படின்றவங்களுக்கும் மேரேஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபேமிலியாக ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிருப்பாங்க. அந்த ஹேமா அப்படின்றவங்களும் சிஸ்டரோட மேரேஜ்க்காக அவங்க மட்டும் இப்போ வந்து ரொம்ப ஏர்லியராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க பிராமின் ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க சர்க்கிள்குள்ளேயே, அதுவும் இந்தியாவுக்குள்ளேயே இல்லாமல் ஃபாரின் போகிறதுக்கும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணை வெளியே அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போவே ஒரு பொண்ணு அவங்களோட கல்ச்சரை தாண்டி வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போயாச்சு இல்லையா. தென் ராதாபாய் அப்படின்றவங்க அவங்க வீட்டில் சமைக்கக்கூடியவங்க. ஓகேவா. தென் யமுனா அப்படின்றவங்க வந்து இந்த ராதாபாயோட டாட்டர். அந்த கேரக்டரோட ஸ்டோரி வந்து ஒரு சப்ளாட் மாதிரி வரும். ஓகேவா. தென் பிரதிபா அப்படின்றவங்க வந்துட்டு இவங்களுக்கு கீழே தான் ரோஹித் வந்து ஒர்க் பண்ணுவார். இப்போ அஸ்வின் அப்படின்றவங்க தான் அந்த NRI மாப்பிள்ளை. ஓகேவா. அவர் வந்து கம்ப்ளீட்லி ஃபாரின்லேயே வளர்ந்து அங்கேயே அவர் ஃபேமிலியாக செட்டில் ஆகிருக்கிறாங்க. இப்போ மேரேஜுக்காக இந்தியா வராங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலியில் ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் கேர்ளை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால அவங்க வந்து இங்கே பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த மேரேஜ் வந்து எப்படி ரெடி ஆகிருக்கும் அப்படின்னா, ஒன்லி இவங்க ஃபோட்டோஸ் பார்த்து மட்டும்தான். 2 பேரும் 1 to 1 பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது. ஜஸ்ட் இன்டர்நெட்டில் அவங்களோட ஃபோட்டோஸ் பார்த்துருக்குறாங்க. தென் வீட்டில் பெரியவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கும். ஜஸ்ட்டு ஃபோன் கால், வீடியோ கால், இமெயில் சேட், இந்த மாதிரி தான் அவங்களோட கான்வர்சேஷன், லவ் எல்லாமே போயிட்டு இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ கம்ப்ளீட்லி ஒரு டிப்பிக்கல் அரேஞ்ச் மேரேஜ் தான். விதுலா இதில் வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறா. ஏன் அப்படின்னா இவங்க அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் டாக்டர். ஓகேவா. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாரு, நம்ம பொண்ணு வந்து ஒரு NRI மாப்பிள்ளைக்கு கொடுக்கும்போது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கும், வெளியே சொல்கிறதுக்கு மற்றவங்க எல்லாருமே அதை ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபாரின் அனுப்புறத ஒரு பெரிய விஷயமா அவங்க வீட்டில் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதனால தான் அக்கா ஆஸ்திரேலியா போன மாதிரி இவளையுமே அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிடணும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க. இப்போ ப்ளே ஸ்டார்ட் ஆகும்போதே விதுலா வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து ரோஹித் வீடியோ எடுக்கிறாங்க. ஓகேவா. ரோஹித் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, யூஸ்வலாகவே விதுலா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே, அவங்க பேசணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி தான் அவங்க அஸ்வினுக்கு அனுப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக பேச முடியாது இல்லையா. ஸோ ஒன்று வீடியோ கால், இல்லைனா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட டே டு டே கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறத ரோஹித் வந்து வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்ததுக்கப்புறமா இதை அவனுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோஹித்துக்கும் என்ன நடந்தாலும் அதை உடனே கேப்சர் பண்ணுற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. எதுக்காக அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு சொன்னான் இல்லையா. ஸோ அவன் வந்துட்டு புதுசாக லான்ச் பண்ண போகிற சீரியலுக்கு ஒரு கதை தேடிட்டு இருப்பான். அந்த ஸ்கிரிப்டை அவன் எதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனோட சிஸ்டரோட இந்த ஸ்டோரி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஸோ இந்த ஸ்டோரி அண்ட் இன்னொரு ஸ்டோரியை அவன் மைண்டில் வச்சுட்டு அவனோட ப்ரொடியூசரை போய் பார்க்குறான். அந்த பிரதிபா அப்படின்றவங்கள பார்க்குறான். அவங்க கிட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவனோட சிஸ்டரோட ஸ்டோரியை நரேட் பண்ணுறான். இந்த மாதிரி NRI மாப்பிள்ள அவங்க
அவங்க வந்து பார்த்துக்கவே இல்லை. ஜஸ்ட் அவங்களோட கான்வர்சேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் போயிட்டுருக்கு. சூன் அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்தியாவில் உள்ள ட்ரெடிஷன் படி இருப்போம், அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சர், பட் 2 பேருமே பிராமின்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட கதையை நரேட் பண்ணும்போது, இந்த மாடர்ன் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் பிரதிபா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது எப்படி ஃபோட்டோ பார்த்து மட்டும் கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ண முடியும், ஃபோட்டோ பார்த்து இன்டர்நெட்டில் பேசி எப்படி மேரேஜ் பண்ண முடியும், நேரில் பார்க்க வேணாமா, ட்ரெடிஷன் ஒன்று இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஸோ சில பேர் வந்து மாடர்னாக இருக்கிறேன் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் உள்ளே இன்னும் அவங்களோட ட்ரெடிஷன், அவங்களோட ரிச்சுவல்ஸ், அவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன் அதிலேருந்து அவங்க வெளியே வரலை அப்படின்றதையும் இந்த கேரக்டர் மூலமாக சொல்ல நினைக்கிறாங்க. இது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்சிடென்ட், இதை வச்சு நம்மளால் சீரியல் கொண்டு போக முடியாது. அண்ட் ஆல்சோ இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை, இப்போல்லாம் அப்படி நடக்குது, இது வந்து யூஷுவலான விஷயங்கள் தான், இதை மக்கள் வந்து வெல்கம் பண்ண மாட்டாங்க, ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவர் வந்து ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஸ்டோரி வச்சிருக்கிறாரு. அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, இவங்க வீட்டில் குக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ராதாபாய் அப்படின்றவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, யமுனா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணு இருப்பாங்க. ராதாபாயோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சீக்கிரமே இறந்து போயிட்டதுனால அந்த பொண்ணை இவ தான் தனியாக வளர்த்துருப்பா. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பர்சனை லவ் பண்ணி, அந்த பர்சன் ரொம்ப ரிச்சான பர்சன், அவரை லவ் பண்ணி ஓடி போயிடுவாங்க. அந்த பர்சனோட வீட்டில் இருக்கிறாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் அவங்க சேர்ந்து வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வெரி சூன் அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் சேர்ந்து யமுனாவை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மாவை விட்டு வெளியே வந்தாங்க, இங்கே வந்தால் ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு யாருமே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாள் ஒவ்வொரு இடமா அலைஞ்சு திரிவாங்க. இவங்க அம்மா என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சரி அவ ஓடி போயிட்டா, ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருக்கிறா அப்படின்ற மாதிரி தான் ராதாபாய் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்களோட லைஃப் ரொம்ப ட்ராஜடியாக போயிட்டுருக்கும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. தென் அந்த பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எப்போ தெரியும்னா, அவங்களுக்கு சில விஷயங்கள் கேள்விப்படுவாங்க. இருந்தாலும் அவங்க எப்போ நம்புகிறாங்கன்னா, ஒரு நாள் இந்த கல்யாண வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்காக நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வீட்டில் சில பேர் இருக்கிறாங்க, சில சின்ன பசங்க எல்லாருமே வெளியே இருந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு, அதாவது விதிலாவோட வீட்டுக்கு இந்த பொண்ணு யமுனா அப்படின்ற பொண்ணு வந்து வரா. ஆனால் அவள் வரும்போதே ஒரு பெக்கர் விமன் மாதிரி அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போய் ரொம்ப வேர்ஸ்டான கண்டிஷனில் வரா. யமுனா வாசல்ல இருந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டே இருக்கிறா. ஸோ அவங்க அம்மாவுக்கு வாய்ஸ் கேட்டு அவங்க வெளியே வர்றதுக்குள்ளே இங்கே கீழே விளையாண்டுட்டு இருக்கிற நிறைய சின்ன பிள்ளைங்க யமுனாவோட கண்டிஷனை பார்த்துட்டு, அவளோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு அவள் ஒரு பைத்தியக்காரி அப்படின்னு நினச்சிட்டு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அடிக்க ஆரம்பித்த உடனே யமுனாவால் அங்கே நிற்க முடியல. ஆக்சுவலி அவள் கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டாக தான் இருக்கிறா. ஏன்னா அம்மாவும் இல்லை, ஹஸ்பண்டும் இல்லை அப்படின்றப்போ அவள் மென்டலி கொஞ்சம் சிக்காக தான் இருக்கிறா. எப்படியோ அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி வந்திருப்பா. அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்கெல்லாம் அடித்த உடனே அவள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவா. இப்போ ராதாபாய் வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க பொண்ணு அங்கே இல்லை. ஸோ வந்துட்டு போயிட்டாங்க. இத்தனை நாள் கழிச்சு என் பொண்ணு என்கிட்ட வந்திருக்கிறா, அவளை பற்றி நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தான், ஆனால் அவளை என்னால் காப்பாற்ற முடியல, என் கூட வச்சுக்க முடியலன்னு சொல்லி அவங்க வந்து வாசல்லே இருந்து அவ்வளோ அழுகுறாங்க. ஸோ இந்த கதையை வந்துட்டு ரோஹித் பிரதீபா கிட்ட சொல்கிறான். அப்படி சொல்லும்போது பிரதீபா இது நல்லா இருக்குது, ஏன்னா நிறையா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்குது, அதனால் இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வேணால் நம்ம யோசிப்போம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது, ஏன்னா இவனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது இல்லையா. இன்னொரு பக்கம் ரோஹித் வந்து ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை லவ் பண்ணுறான், இசபெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்டியன் கேர்ளை லவ் பண்ணுறான். ஈவன் அவங்களோட ஃபேமிலியில் ஒத்துக்கவே மாட்டாங்க, மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சும் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடர்ன் வேர்ல்டில் இது எல்லாமே நார்மல் அப்படின்னு சொல்லி அவன் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மேரேஜ் ரிலேட்டடாக, அந்த மேரேஜுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்குறதா இருக்கட்டும், அவளுக்கு சாரீ செலக்ட் பண்ணுறது, என்ன மாதிரி டெக்கரேஷன், ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மேரேஜுக்குள்ளதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப குவாய்ட்டான ஒரு டைப். வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் தான் அந்த வீட்டை ஃபுல்லாக அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா ரோஹித் எப்போவுமே அவனோட ஒர்க்கில் ரொம்ப பிஸியாக இருப்பான். அவங்க அப்பா எப்போவுமே அவர் ரிட்டையர்டு அப்படின்றதுனால அவர் ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ்லேயே இருப்பாங்க. இவங்க அம்மா அண்ட் ஆல்சோ அவங்களோட சிஸ்டர், அவங்க 2 பேரும் தான் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேமா வந்து விதுலா கிட்ட பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஏன் ஒரே இன்டர்நெட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, நான் எப்போ பார்த்தாலும் நீ வந்து இன்டர்நெட்டில் தான் இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விதுலா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இல்லை நான் வந்து இன்டர்நெட்டில் நிறையா ஹிந்துஸ் ரிலேட்டடாக சுவாமிஜி வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் ஆக்சுவலி அது வந்து போய் அவங்க தேவையில்லாத வீடியோஸ் பார்க்குறதுக்காக அவங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இதையும் நம்மளுக்கு இங்கே கிரீஷ் கர்நாட் சொல்ல வராரு. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாடர்ன் வேர்ல்டு அப்படின்ற பேரில் அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ட்ரெடிஷனை மறந்து இன்டர்நெட்டை என்ன மாதிரி தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி அவகிட்ட போய் சொல்லிடுறா. பட் இவ என்ன பண்ணிகிட்ருக்கிறா, எதுக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறா, இது எல்லாமே ரோஹித்க்கு தெரியும். ஆனால் அவன் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை, வீட்லேயும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை.
தென் ஹேமா வந்து அவளோட சிஸ்டர் கிட்ட என்ன அட்வைஸ் பண்ணுறா அப்படின்னா, சரி ஓகே உனக்கு வந்து மேரேஜ் ஆக போகுது, ஸோ நீ சில விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஃபேமிலிக்காக நீ வந்து இந்த மேரேஜை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற, இந்த மேரேஜ் லைஃப் பிடிக்கல இல்லை அவரை பிடிக்கல ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா நீ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காமல் நீ டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாடர்ன் வேர்ல்டில் உனக்கான ஃப்ரீடம் உனக்கு இருக்குது, ஸோ அந்த ஃப்ரீடமை தப்பாக யூஸ் பண்ணுறதையும் சொல்கிறாங்க. இப்போது 2 பேர் கல்யாணம் முடியுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதாவது மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அதை பேசி சால்வ் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்காம சோன் அவங்க பிரிஞ்சு போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. சில விஷயங்கள் நம்ம அமைதியாக இருந்தால் சரியாகும், சில விஷயங்கள் பேசினா சரியாகும். அந்த மாதிரி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் தேடணுமே தவிர மொத்தமாக அந்த ப்ராப்ளமை விட்டு ஓடுறதுக்கு வழி பார்க்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹேமா கொடுக்குற அந்த அட்வைஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ டிவோர்ஸ் பண்ணிடலாம், கல்யாணமே இன்னும் ஆகலை அதுக்குள்ளே டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவள் கேட்டுட்ருக்கிறா. இருந்தாலும் அவள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறா. மேரேஜ் ஆக போகுது, ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு லைஃப்குள்ளே போக போகிறோம், மாப்பிள்ளை வந்து அவங்க வெல் செட்டில் ஃபேமிலி, நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், இங்கே இருக்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே அங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த மாடர்ன் லைஃப்பை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக அவள் அப்படியே மிதந்துட்டு இருக்கிறா. இப்போது இதில் இந்த ஹேமா அப்படின்ற கேரக்டரை வச்சு இன்னொரு டிப்பிக்கல் இந்தியன் விமனோட கேரக்டரை சொல்ல நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஹேமா அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க, ஓப்பன் மைண்டடாக இருப்பாங்க இல்லையா. அவங்கள பார்த்ததும் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நெய்பர் பாய், நியர்லி ஒரு 16 to 17 ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து இவங்க வீட்டுக்கு அடிக்கடி புக்ஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணுறதுக்காக வருவான். இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய புக்ஸ் ஏதாவது வாங்குறதுக்கு, புக்ஸ் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியெல்லாம் வருவான். அப்படி வரும்போது அவனுக்கு ஹேமாவை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஈவன் ஹேமாவுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. இருந்தாலும் இந்த பையன் வந்து அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பான். அவன் ஸ்டார்டிங்கில் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். பட் அவன் வந்து எப்படி அவன் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுப்பானோ அதே மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் இவளுக்கு எடுத்துகிட்டு இருப்பான். அவளுக்கு லவ் லெட்டர்ஸ் கொடுக்கறது, ஃப்ளார்ஸ் கொடுக்கறது, பாட்டு பாடுறது, டான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். ஒரு பக்கம் அவள் இக்னோர் பண்ணணும்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் இதெல்லாம் அவள் ரசிச்சிட்டு இருப்பாள். ஸோ மாடர்ன் வேர்ல்டில் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரியான ஒரு அட்ராக்ஷன்ஸும் இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இது வந்து நாட் குட் இல்லையா. அவங்க வந்து ஒரு மதர், ஸோ இவனுமே அந்த மாதிரி பார்க்க வேண்டிய ஒரு லேடி மேலே லவ் வருது அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரையும் அவங்க சொல்ல நினைக்கிறாங்க. இந்தியா அப்படின்றது கம்ப்ளீட்லி இதுக்கு ஆப்போசிட். பட் இப்போ மாடர்ன் இந்தியா அப்படின்ற பேரில் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் எல்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க. தென் ஃபைனலி இப்போ அஸ்வினோட ஃபேமிலி வந்து ஃபாரின்லேருந்து வந்தாச்சு. எல்லோரும் இவங்க வீட்டில் உட்காந்து பேசுகிறாங்க. மேரேஜ்க்கான அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குது. இப்போ விதுலா அண்ட் அஸ்வின் வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அஸ்வின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இவ்வளோ நாளும் ஃபாரினில் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு வந்து எப்படா இந்தியா வருவோம், இங்கே இருக்கிற பொண்ணை தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டோட தான் நான் இருந்தேன். ஏன்னா அங்கே இருக்கிற கல்ச்சர், அங்கே இருக்கிற கேர்ள்ஸ், அங்கே இருக்கிற ட்ரெடிஷன் எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நான் கம்ப்ளீட்லி ஃபாரினில் இருந்தாலும் ஒரு இந்தியன் பாயாக தான் நான் வளர்ந்துருக்கேன், என்னோடய மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நீயுமே அந்த மாதிரி ஒரு பொண்ணாக தான் இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே விதுலாவுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்கேருந்து நம்ம அங்கே கம்ப்ளீட்டாக மாடர்னான ஒரு கேர்ளாக மாறணும், அந்த வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் இவங்களோட மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட சிஸ்டர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு இவங்க நினைக்கும் போது இவ கம்ப்ளீட்லி ஒரு இந்தியன் கேர்ளாக தான் அங்கேயும் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இல்லையா. ஸோ இதை கேட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த இந்தியன் கேர்ளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படியெல்லாம் பிரேக் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவளுக்கு வேறு வழி இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியாச்சு. சூன் அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுது. ஸோ யார்கிட்டையும் எதையும் பற்றி அவள் கன்சல்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபேமிலி பார்க்கும்போது சொசைட்டியில் என்ன பேசுவாங்க எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவள் ஓகே நான் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாள். ரோஹித் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, இசபெல்லாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னா ஃபினான்ஷியலி அவனுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, அண்ட் ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, சொசைட்டியில் தப்பாக பேசுவாங்க, நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் அவளை மேரேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு பெட்டர் நம்ம கம்யூனிட்டிலே ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா ஃபினான்ஷியலி நம்ம ஸ்டேபிளாக இருப்போம் அண்ட் ஆல்சோ ப்ரெஸ்டீஜியஸாகவும் நம்மளோட லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசபெல்லாவை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவங்க கம்யூனிட்டிலேயே ஒரு பொண்ணை அவன் செலக்ட் பண்ணிடுவான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சொசைட்டிக்காக வாழ்கிறவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ரவுண்டுக்குள்ளே தான் இப்போது ரோஹித்தும் வந்துட்டான். அவங்க கம்யூனிட்டிலேயே ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண ரெடி ஆகிட்டான். இப்போது ப்ளே எண்ட் ஆகும்போது விதுலா அண்ட் ஆல்சோ அஸ்வின் அவங்க 2 பேருக்குமான மேரேஜ் ப்ரிப்பரேஷன் நடக்கும். மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க. இதோட ப்ளே வந்து முடியுது. ஸோ ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக கல்ச்சர் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ஹிந்துஸ் பிராமின்ஸ் அவங்க வந்து மாடர்னாக மாறும்போது அவங்களுக்குள்ளேயே கல்ச்சுரல் கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாம் எப்படி வருது, அவங்களோட ஐடியாஸ் அண்ட் தாட் ப்ராசஸ் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகுது,
ரிலேஷன்ஷிப் கல்ச்சர் இது எல்லாம் எப்படியெல்லாம் மாறி போய் இருக்குது அப்படின்றத ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமாக பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.